ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க போய் நிக்க மாட்டீங்க. நீங்க எதுக்கும் போய் நிக்க மாட்டீங்க. ஒரு காலம் வரைக்கும் தான் சிஸ்டர், ஒரு காலம் வரைக்கும் தான் பிரதர். அந்த காலத்தை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நடக்கும். கர்த்தரே எல்லாத்தையும் உங்களை தேடி வர பண்ணுவா. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் இது எப்படி கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் இது எப்படி வாய்க்குது. ஆனா என்னமோ தெரியல, நமக்கு மட்டும் அப்படி வாய்க்கும் பாருங்க. அதான் ஆண்டவர் நம்ம மேல் வச்ச பெரிய இரக்கம். எங்க போனாலும் நம்ம நஷ்டப்பட்டுட்டு வர மாட்டோம். எங்க போனாலும் ஒரு பெஸ்டான ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும். அது கர்த்தர் நம்ம மேல் வைத்த பெரிய கிருபை. இதெல்லாம் நீங்க தனித்தனியா பர்சனலா நீங்க ஜெபம் பண்ணி இதை வாங்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிரேஸ் சம்பந்தப்பட்டது, கிருபை சம்பந்தப்பட்டது. சில மனுஷங்க தலை மேல அந்த கிருபை இருக்கும். ஆனா சில மனிதர்கள் பாருங்க, எங்க போனாலும் அது அவங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது, எங்க போனாலும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மேல் இருக்கிறார், நம்மேல் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் நம்புகிறேன், தேடி வர பண்ணுகிற கர்த்தர், தேடி வர பண்ணுகிற கர்த்தர். ஊழியத்திற்காக நம்ம தேடி தேடி போய் ஆத்துமாக்களை சந்திக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்தை தேடி தேடி போய் நம்ம செய்யலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுது, ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுமாமா? அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வேலை என்னன்னா கர்த்தரை தேடுறதாப்பா உன் வேலை. கூட கொடுக்கறது கர்த்தரை கொடுத்துருவாரு.